Hi friends, welcome to Kalai Express. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா காலிஃப்ளவரை வச்சு சிம்பிளா ஒரு பிரியாணி செய்ய போறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது ரொம்ப ஈஸி. குக்கர்ல செய்யறதுதாங்க. நாம குக்கர்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். அதுல 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 4 கிராம்பு, சின்ன பட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாங்க. நான் வந்து கரம் மசாலா வந்து பொடியா அரைச்சு வச்சிருக்கேன். அதை யூஸ் பண்ணிக்குவேன். அதனால இதுல வந்து ஹோல் கரம் மசாலா போடல. இதுல ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வரமிளகாய் தூளும் சேர்த்துவோம், அதனால் வந்து பச்சை மிளகாய் 3 மட்டும் சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் தக்காளி 2 தக்காளி வந்து பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துனோன்னா சீக்கிரமாக கொஞ்சம் வதங்கிக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் நாம் மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நம்ம வந்து அதை தட்டி வச்சுருக்கேன் நான், அதை சேர்த்துக்கலாம். அதோட சுத்தம் பண்ணி வச்சுருக்க ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையும் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையும் சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து அந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அதோட 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஹோல் கரம் மசாலா சேர்த்துல எண்ணெயில் போடாதனால நான் இது வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். நான் இப்படி தான் வந்து யூஸ் பண்ணுறேங்க. நீங்களும் அந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா பிரியாணி டேஸ்ட்டாக வரும். இப்போ இதோட நான் காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் சுடு தண்ணியில் மஞ்சள் உப்பு போட்டு வேக வச்சு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன், சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ரொம்ப வேக விடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் அதில் இருக்கிற அந்த புழுவெல்லாம் சாகிறதுக்காக வந்து அந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கணுங்க. நான் அந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து வதக்கி விட்டுட்டு 2 கப் அளவு ரைஸ் எடுத்துருக்கேன். 2 கப் ரைஸை சேர்த்துக்கலாம். இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு வந்து நான் வந்து தண்ணி வந்து பாதி தேங்காய் பால் சேர்த்த போகிறேன். நான் கெட்டி தேங்காய் பாலை பாதி அளவு சேர்த்துக்கிறேங்க. 2 கப்புக்கு வந்து 2 கப்பு கெட்டி தேங்காய் பாலும் 2 கப் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். நான் வந்து அரிசி வீட்டில் இருக்க பொன்னி அரிசியில் தாங்க செஞ்சுருக்கேன். தேங்காய் பால் சேர்த்தும் போது நல்லா டேஸ்ட்டே சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம உப்பு பார்த்துட்டு, நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், உப்பு தேவையான அளவு பார்த்துட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதாங்க. இனிமேல் வந்து கொஞ்சம் மீதி வச்சுருக்க கொத்தமல்லி புதினா இலையை இப்போ சேர்த்துக்கலாம். எண்ணெயில் வதங்கிடுறனால அந்த ஃப்ளேவர்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். லாஸ்ட்டாக அந்த மாதிரி சேர்த்தும் போது ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். அதுக்காக வந்து லாஸ்ட்டாக அப்படி சேர்த்துடலாங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு எல்லாம் வந்து எல்லாமும் ஓவர் ஆயிடுச்சு. இனிமேல் வந்து இது குக்கர் மூடியை போட்டு ஒரு விசில் விட்டுறலாம். ஒரு விசில் வந்துருச்சு. நல்லா விசில்லாம் போயிருச்சுங்க. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. பாருங்கள், சூப்பராக பளபளன்னு சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்துருக்குது. டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்குங்க.
தேங்காய் பால் சேர்த்துருக்கோம், கரம் மசாலா அந்த மாதிரி வறுத்து சேர்த்துருக்கறனால இதனோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.